பட்சத்தில் யாருமே இல்லையே என்று அங்கலாய்க்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் நமக்கு தரும் நற்செய்தி எசேக்கியேல் 36:9. நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நம்பின உறவுகள், ஏன் தாய் தகப்பன் கூட, நம்பின நண்பர்கள் கூட நம்மள கைவிடுவாங்க. நான் இருக்கேன் உனக்காகன்னு சொல்லுவாங்க. சூழ்நிலை மாறும்போது இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கை கழுவிட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி இல்லைங்க. என்னைக்கு நம்ம அவர் கையை பிடிக்கிறோமோ எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்ம பட்சமா இருப்பார். அது மட்டும் இல்லங்க, நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்ப கர்த்தரின் பட்சம் இருந்தாரானா எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு பாடுகள்னு கிதியோனு போல நம்ம கேட்போம். அது எதுக்குன்னு சொல்றேன் கேளுங்க. யோசேப்பு ஒரு தவறும் பண்ணல, பரிசுத்தமா இருந்தாரு, கீழ்ப்படிஞ்சாரு, அவ்வளவுதான். தேவனை நம்பியேதான் இருந்தாரு. ஆனா தேவன் அவரை கைவிட்டது போல் தோணுது. அந்த போத்திபாவின் மனைவியிடமும் சரி, அவர் விற்று போடத்தக்கதாக சகோதரர்களோடும் சரி, சிறையிலும் சரி. ஆனா எல்லா இடத்துலயும் பாருங்க, தேவனுடைய கரம் அவரோடு இருந்துச்சு. போற இடமெல்லாம் ஆசீர்வாதம் இருந்துச்சு. போற இடம்லாம் அவரை மேன்மையா வச்சாங்க. ஆனாலும் சோதனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. போத்திபாவின் மனைவியின் மூலம், சகோதரர் மூலம், சிறைச்சாலையில் நண்பர்கள் மறந்ததின் மூலமாக. அந்த நேரத்துல எல்லாம் கர்த்தர் என்னங்க பண்ணிட்டு இருந்தாரு? அவரை பண்படுத்திட்டு இருந்தாருங்க. ஒரு பெரிய லீடரா அவரை உருவாக்கிட்டு இருந்தாரு. விசேஷமான பொறுமை, குணாதிசயம், வெளிப்பாடுகளை கொடுத்து அவரை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய நாள் நிறைவேறிச்சுங்க. ஒரே நைட்ல எல்லாமே மாறிச்சுங்க. நாமும் நம்மளை தேவன் பண்படுத்தும் போது விட்டு கொடுப்போமானா நம்முடைய காத்திருக்கும் நேரம் குறையுங்க. தேவன் ஏற்ற நேரத்துல நம்மள உயர்த்தி மகிழ்வார். அப்பொழுது நம்ம எதிர்த்தவர்கள், பகைத்தவர்கள், கைவிட்டவர்கள் தேவன் நம் பட்சமாய்தான் இத்தனை நாள் இருந்தார் என்பதை உணர்ந்து வெட்கப்படுவாங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் பண்படுத்துதல்னு சொல்லும் போது, கொத்தி களை எடுக்கும் போது ரொம்ப வலிக்கும், ரொம்ப வலிக்கும். அந்த வலிகளுக்கு என்ன ஒப்பு கொடுக்க மிகவும் பயமா இருக்கு. ஆனால் நீரும் அந்த வலிகளை அனுபவித்தீரே கர்த்தாவே. என் சிலுவை சுமந்து கொண்டு பின்னாடி வான் சொன்னீரே. என்னை நான் பண்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீர் என்னை உயர்த்த நினைக்கும் அந்த உயர்வுக்கு நேராக நான் போகத்தக்கதாக நீர் என் கரத்தை பிடித்து நடத்துவீராக. என் பட்சமாய் இருக்கிறதுக்காக நன்றி. என்னை கைவிடாமல் கண்ணோக்குகிறதற்காக நன்றி. நீர் என்னை விதைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது முளைய கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.